நவகிரகங்களில் ஈஸ்வரர் பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி. இந்த பட்டத்தை சிவபெருமானை சனீஸ்வரனுக்கு வழங்கினார். ஒவ்வொருவரின் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பலன்களை வழங்கினார் சனி பகவான். அவர் மீது தேவர்களும் முனிவர்களும் கோபத்தில் இருந்தனர். ஈசனிட்ட கட்டளையை செய்ததற்கு இவர்கள் ஏன் என் மேல் கோபம் கொள்கின்றனர் என்று அறியாமல் கவலை கொண்டார். நேராக சிவபெருமானை சந்தித்து தன்னுடைய மனவருத்தத்தை சொன்னார் சனி பகவான். உடனே ஈசன், நாளை நீ தேவலோகத்தில் தேவர்களும் முனிவர்களும் கூடியிருக்கும் வேளையில் தேவலோகம் வழியாக கைலாயத்திற்கு வா, பின்னர் என்னை 7.5 நிமிடம் பிடித்துக்கொள் என்றார். சனி பகவானும் ஈசன் சொன்னபடியே செய்தார். தேவர்களும் முனிவர்களும் சனி பகவான் யாரையோ பிடிக்க வருகிறார் என தலைதறிக்க ஓடிய போது சனி பகவான் தேவலோகத்தை கடந்து கைலாயம் நோக்கி செல்வதை பார்த்ததும் அதிர்ந்தனர். கைலாயம் சென்ற சனி பகவான் ஈசனை பிடித்துக் கொண்டார். பின்னர் விடுவித்தார். பாரபட்சம் பார்க்காமல் என்னையே பிடித்த உனக்கு என்னுடைய ஈஸ்வரன் பட்டத்தை தருகிறேன் என்றார் சிவன். அன்று முதல் சனி பகவான் சனீஸ்வரர் என்று அழைக்கப்பட்டார்.